ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கசகசா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 4, 5 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கிட்டு அதோடு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மல்லி இலை, புதினா இலை எல்லாம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தி சுட்டு அதில் வந்துட்டு இந்த சிக்கன் சால்னாவை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.